ஒய்ஃபு கையை பிடிச்சி முறுக்கிட்டாங்க சார். பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு காஃபி, அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. எனக்கு சொல்லாதீங்க, ரொம்ப அசிங்கமாயிருச்சு சார். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு வைக்க முடிக்க உழுதுட்டு திருப்பி எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு கீழே படுக்க போட்டு மேலே ஏறி உட்காடுறாரு. எங்க அக்கா வந்து கையெடுத்து கும்புற கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசுறாங்க. நீ என்ன பெரிய வண்டி நீ நிற்கிற வரைக்கும் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானவனுக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் லேட்டாக கொடுத்துட்டோம் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க சார். அப்பெல்லாம் நெஞ்சு வலி வரலையா சார்? இதுல வாசலே நின்று வண்டி எடுக்க மாட்டேன், நான் ஜட்ஜோட பையன், உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நான் கை வச்சேன், இல்ல என் தம்பி கை வச்சான்னு. பிக் பாஸ் புகழ் தர்ஷன் தனது நண்பர்களோடு சேர்ந்து தாக்கியதாக ஜே நகர் காவல் நிலையத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் புகார் அளித்துள்ளார். தர்ஷன் குடியிருக்கும் வீட்டின் அருகே காரை பார்க் செய்துவிட்டு டீ குடிக்க சென்றபோது காரை எடுக்க சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. நானும் என் ஒய்ஃபும் அத்தையும் வந்து சரி சாயங்காலம் டீ குடிக்கலான்னு அந்த டீ பாய் கடைக்கு போயிருந்தோம். வண்டி இங்கே நிறுத்தப்படலான்னு அங்கே தள்ளி நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அது குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பிக் பாஸ் தர்ஷன் மாதிரி எனக்கு அது ஃபஸ்ட்டு அது ஆக்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க அத்தைகிட்ட சொல்லும்போது ஆண்டி அது யாருன்னு பாருங்க ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னும்போது அவங்க எதாச்சும் போய் போதுட்டு ஆமாம் அந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எதாச்சும் சினிமா ஆக்டர் பார்த்தோன்னே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும், அதனால நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கான்னு போய் விசாரிக்க போனாங்க. விசாரிக்க போய் எங்களுக்கு சொன்ன உடனே அந்த காரு அங்கே நிற்கிறத பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது. அங்கே அந்த காரு நான் கடையில் நிறுத்திட்டு எடுத்துடலாம் நிறுத்திருந்தோம், யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணல, வந்தாங்க நிறுத்திருந்தோம். அது டீ வர்றதுக்கு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே உங்களுக்கு முன்னாடி அந்த கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி காரை எடுத்துடலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இது வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார், அவங்க எதிர்த்து நீ நல்லா எப்படிப்பா இருக்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க. அவங்க கேட்க போனப்போ அவங்க போயிட்டு நீ என்ன பெரிய வண்டி நீ நிற்கிற வரைக்கும் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானவனுக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க சார். அது திட்டின உடனே நாங்கள் டீ குடிச்சிட்டு கையில் வச்சுருந்ததில்ல என்ன சரி வண்டி எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி என்னப்பா இப்படி வந்து உன்னை வந்து புள்ளமாக நினச்சி இது மாதிரி பார்க்க வந்தேன்னப்பா நீங்கள் இப்படி எங்கள் இப்போ அசிங்கமாக பேசுறியாப்பா நீ இல்லை என்னப்பா அது பிள்ளாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது பார்த்துட்டு என் ஒய்ஃபு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏமா வயசானவங்கள்ட்ட போய் இப்படி சொல்கிறீங்களே வண்டி எடுக்க தானே போகிறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் விஜிடியில் இருந்தாலும் தெரிஞ்சது. அவன் பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேச ஆரம்பிட்டான் சார். நான் கையில் டீ கிளாஸோட 2 பேருமே டீ கிளாஸோடு நின்றுட்டு இருக்கோம். சரி வண்டியை எடுக்க தானே சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லி டீ கிளாஸோட சரி சொல்கிறேன்னே சரி பாவம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை நான் எடுக்க தான் போகிறேன். வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃப் கிட்ட ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் பேசுகிறேன்ட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு கையை பிடிச்சி முறுக்கிட்டான் சார். என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க தான் சார் போனேன். தடுக்க போனோன்னா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சில் இப்படி கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பேசி ஏன்னா இப்படி அடிச்சிட்டுருக்கேன்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி அவனோட 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். என்னால் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ தான் சார் கல்யாணம் 6 மாதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார். உடம்பு சரியில்லை முடியல, சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம் சார். வந்துட்டு காருக்கு நவுத்தி எடுக்கல, காரை எடுக்க போன காரை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொல்ல விட மாட்டேன் பாரு என்ன பண்ணுற நீ என்ன பெரிய அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவங்க பிடிச்சி மாமியாரில் அப்படி நான் கீழே விழுந்தவொடனே நான் தடுக்க போனோம்ல தடுமாறி விழுந்துட்டேன் சார். மாமியாரில் இப்படி நேராக நெஞ்சில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை பிடிச்சி போல காலில் காயாயிருச்சு சார். எனக்கு சொல்லாதீங்க ரொம்ப அசிங்கமாயிருச்சு சார். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு வைக்க முடிக்க விழுந்துட்டு திருப்பி எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவன் டிவியில் பார்த்தோட யாருக்கு தெரியாது சார். ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்தார் சார். சாதாரண ஒரு பார்க்க வந்து ஆக்டர் சொல்லி சொன்னாலும் வண்டி எடுக்க சொன்னால் எடுத்துருப்போம் சார். அது எனக்கு தெரியல, அது வலின்னு எனக்கு உண்மையே தெரியல.
எனக்கு தெரியல சார். நான் உண்மையாக டீ குடிக்க போனால் வண்டியை எடுத்து நவுத்தலான்னு போகிறதுக்குள்ளே இது மாதிரி பண்ணிட்டேன். யாராக இருந்தாலும் உன் ஒய்ஃபு எப்படி போட்டால் அது இப்போ தான் சார் கல்யாணம் இருக்கு. அவளுக்கு போட்ட ஒய்ஃபு போட்டு அடித்து நாங்கள் போகிறதுக்குள்ளே ஸ்டேஷன் எங்களுக்கு எப்படி கூட யாரும் வேறு இல்லை சார். கூட 2 லேடிஸ் இருந்தாங்க. நான் எடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதா என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. எனக்கு வீட்டில் யாரும் ஃபோனில் யாரும் வர முடியல. அங்கே இங்கே போகிறதுக்குள்ள அவன் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அவன் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் ஏதோ பண்ணான்ற மாதிரி எங்கள் மேலே போய் பண்ணிட்டு எனக்கு காலில் நடக்க முடியாமல் இருந்துச்சு. அங்கேருந்து அண்ணனகர் டிராஃபிக் உங்களுக்கு தெரியும். அந்த இதில் என்னால் வண்டி ஓட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து அந்த ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து அட்மிஷன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல. சண்டை என்றெல்லாம் எடுக்கல. எனக்கு வந்து பேண்ட்டெல்லாம் சுத்தமாக கிழிஞ்சு இருந்துச்சு. இந்த ஒட்டிக்கிட்டுலாம் கிழிஞ்சிச்சு. டிஷர்ட் இதெல்லாம் ஃபுல்லாக கிழிஞ்சு காயமாக இருந்துச்சு. சரி நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் சார். என்ன ஒரு மாதிரி இதாக இருக்குது. இருந்தாலும் அப்படி சார் ஒரு டிவி ஆக்டர் இது மாதிரி நடிகர்கள் பார்க்குறவங்கள சும்மா கார் பார்க்குறீங்க இவர் வேறு விஐபி மாதிரி போட்டு எங்களை போட்டு என்ன இதுன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலம் இப்படி தான் இருப்பாங்க சார். மீடியா பர்சன் எனக்கு ரொம்ப வருத்தமாக சார். நானும் எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் லேட்டாக கொடுத்துட்டோம் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. வரிசையாக ஒருத்தரை வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் சொன்னாலும் என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல சார். அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியல. ஆனால் இது மாதிரி நடக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.